ஆதி ஒரு சாதாரண இளைஞன். வாழ்க்கையில் அவனது கனவு மிகச் சின்னதுதான். ஒருநாள் யாரோ ஒருவர் அவனது உண்மையான உணர்வுகளை புரிந்து கொள்வார். அவன் வாழ்ந்த உலகம் எளிமையானதாய் இருந்தாலும் அவன் இதயத்தில் ஒரு ரகசியம் எப்போதும் எரிந்து கொண்டிருந்தது. ஒவ்வொரு நாளும் பள்ளிக்குச் செல்லும் வழியில் ஆதி பார்ப்பது ஒரே ஒரு முகம். அவள் பெயர் நந்தினி. அவளின் சிரிப்பு அவனது மனதை மாற்றும் ஒரு மந்திரம் போலிருந்தது. அவள் சிரித்தாலே ஆதி இதயம் முழுவதும் ஒளியால் நிரம்பிவிடும். ஆனால் அவளிடம் பேசத் துணியவில்லை. இதயம் கத்திக்கொண்டே இருந்தது. ஒரு நாள் உன்னிடம் சொல்வேன், ஆனால் இன்று இல்லை. ஒரு நாள் தன்னுள் அடங்கி கிடக்கும் அந்த உணர்வுகளை சொல்லிக்கொள்ள அவன் ஒரு கடிதம் எழுதினான். ஒவ்வொரு வரியிலும் அவன் கண்ணீர் கலந்து விட்டது போலிருந்தது. அதில் எழுதியிருந்தது, நந்தினி, உன் சிரிப்பே என் உலகம். நீ ஒருபோதும் அறியாமல் இருக்கலாம், ஆனால் என் வாழ்நாள் முழுவதும் உன்னைத்தான் நேசித்து வாழ்வேன். அந்த கடிதத்தை பலமுறை எடுத்து பார்த்தான். ஆனால் நந்தினியிடம் கொடுக்க துணியவில்லை. ஒவ்வொரு முறையும் அவளை பார்த்ததும் அந்த கடிதம் மீண்டும் பையின் உள்ளே போய்விடும். ஆண்டுகள் நகர்ந்தன. ஆதி தனது படிப்பிற்காக வெளியூருக்கு சென்றான். நந்தினி வேறு பாதையில் சென்றாள். வாழ்க்கை திசை மாறியிருந்தாலும் அந்த கடிதம் மட்டும் மாறவில்லை. அது இன்னும் அவனது பழைய டைரியின் பக்கங்களில் அமைதியாக காத்து கொண்டிருந்தது. பல வருடங்கள் கழித்து ஒரு மாலை பழைய டைரியை திறந்தான். காற்றில் பக்கங்கள் புரண்டு செல்லும்போது அந்த கடிதம் அவனது கைகளில் விழுந்தது. அவன் அதை வாசிக்கத் தொடங்கினான். ஒவ்வொரு வார்த்தையும் அவனது கண்களில் கண்ணீரை வரவைத்தது. அந்த கடிதம் ஒருபோதும் நந்தினியிடம் சென்றிருக்கவில்லை. ஆனால் அது அவனது இதயத்தில் வாழ்நாள் முழுவதும் உயிரோடு இருந்தது. அந்த கடிதத்தின் கடைசி வரி, நீ ஒருபோதும் அறியாமல் இருந்தாலும் என் இதயம் உன்னைத்தான் வாழ்நாள் முழுவதும் நேசிக்கும். சில உணர்வுகள் சொல்லப்படாமல் போயினாலும் அந்த உணர்வுகள் தான் வாழ்நாள் முழுவதும் நம்மை உயிரோடு வைத்திருக்கும் நினைவுகள். வாழ்க்கையில் சில உணர்வுகள் சொல்லப்படாமல் போனாலும் அந்த உணர்வுகள் தான் நம்மை மனிதர்களாக உருவாக்குகின்றன.